நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமணி குருஜி, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. இன்னைக்கு அந்த பண்டிதர் ராமனுடைய கௌரவம் நம்ம ராஜா முன்னாடி நார் கிழிஞ்சு தொங்க போகுது. உங்க கனவு நனவாக போகுது குருஜி. மகாராஜா, முதல் வழக்க விசாரணை பண்ண அனுமதி கொடுங்க. அனுமதி உண்டு மந்திரியாரே. உஷா ரெட்டி மற்றும் சின்னசாமி ரெட்டி இருவரும் அரசவைக்கு வாருங்கள். மகாராஜா, உஷா ரெட்டி அவங்களோட கணவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டதா இங்க சொல்றாங்க. எப்படி ஏமாத்தினாரா? தெளிவா சொல்லுங்க உஷா தேவி. மகாராஜா, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய தலையில முடியே இல்ல. பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர் தலையில தலப்பா போட்டு வந்திருந்தாரு மகாராஜா. அதனால இவருக்கு வழுக்க இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியல மகாராஜா. என்னால இந்த வழுக்க கணவனை ஏத்துக்க முடியாது. ஏண்டா மணி, இதே மாதிரி பிரச்சனை நம்ம குருமாதாக்க கூட நிச்சயமா இருக்கும்ல. வருணமாலா என்ன அந்த கடவுளா நினைச்சு பூஜிக்கிறா. அந்த கடவுளோட தலையில முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. கல்லூரி தின்கர் அவர்களே, இந்த பிரச்சனைக்கு உங்க தீர்வு என்னன்னு சொல்லுங்க. கணவன் மனைவியை ஏமாத்தி திருமணம் செஞ்சிருக்காரு. தலையில தலப்பாகையை அணிஞ்சு உண்மையை மறைச்சிருக்காரு. எல்லாரையும் மோசம் பண்ணிருக்காரு. அதனால கணவனை ஒதுக்கிறது மனைவியோட உரிமை. மகாராஜா, இவர் சொல்றது உண்மைதான். ஒருத்தரை ஏமாத்துறதுங்கிறது கொலை பண்றதை விட கொடூரமான குற்றம். என்ன குருஜி, நீங்களும் வருஷ கணக்கா அதை தானே செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை என்னன்னு சொல்லுவீங்க? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ சொல்லு, இது விஷயமா உன்னுடைய கருத்து என்ன? மகாராஜா, ஒருவேளை எல்லாரும் இப்படியே நினைச்சாங்கன்னா இந்த ராஜ்யத்துல எந்த பண்டிதனுக்கும் கல்யாணமே நடக்காதே. எந்த ஒரு பெண்ணும் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. மகாராஜா, தலைக்கு மேல என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, தலைக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். இவரு சொல்றத பார்த்தா இந்த கிழவனுக்கு கல்யாணமே ஆயிருக்க கூடாது. சரியா சொன்னடா மணி. ஏன்னா இந்த மொட்டை தைலனுக்கு உள்ளேயே ஒண்ணு கிடையாது, வெளியே ஒண்ணு கிடையாது. ஒரு மனுஷனோட நடந்துக்கிற விதத்தையும் செயல்பாடுகளையும் பார்த்துதான் எடை போடணும். ஒருத்தருடைய வெளி தோற்றம் அவங்களுடைய குணத்தை விட நற்பண்புகளை விட அதிகமா மதிக்கப்படணுமா என்ன? மகாராஜா, அழகுதான் எல்லாத்த விட முக்கியம்னா உங்களை மாதிரி அழகான பண்பான ஆளுமை மிகுந்தவருக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும். எந்த ஒரு சாமானியனுக்கும் சாதாரணமா திருமணமே நடக்காம போயிடும். வழுக்க விழுந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனைவி சந்தோஷமா இருக்க மாட்டாங்கிறது உண்மை கிடையாது. என்னால் அதை நிரூபிக்கவும் முடியும். நம்முடைய மந்திரியார் திம்மரசுவையும் நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் அவர்களையும் எடுத்துக்கோங்களேன். அவங்க 2 பேருடைய மனைவி யாரும் அவங்க கூட சந்தோஷமா இல்லையா என்ன? உண்மைதான் மகாராஜா. என்ன உண்மை? அப்போ என் மனைவி சந்தோஷமா இல்லையா? என் மனைவி சந்தோஷமா இருக்கா. என் மனைவியும் தான் மகாராஜா. என்னோட மனைவி என்னை இதயத்துல வச்சு பூஜிக்கிறா. குருதேவா, கணவன் மனைவியோட இதயத்துல வாழ்ந்தாதான் அந்த மனைவியால சந்தோஷமா வாழ முடியும். அதேதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட சதா சொல்லுவேன், என்னோட மனைவி வருணமாலா என் இதயத்துல நிறைஞ்சிருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்தை திசை திருப்புறாரு மகாராஜா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன சுவாமி தன்னோட மனைவியை ஏமாத்தி அவங்களுக்கு துரோகமும் பண்ணிருக்காரு. அவருக்கு தலையில வழுக்க இருக்கிற உண்மையை ஏன் மறைச்சாரு? அதை ஏன் வெளிப்படையா அவர் சொல்லல? திருமணங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கக்கூடியது. இல்லனா அந்த திருமணம் செல்லாது. மகாராஜா, மனைவிங்கிறவங்க கணவனுடைய பாசத்தையும் அன்பையும் மட்டும்தான் முதல்ல கவனிக்கணும். கணவனுடைய வெளித்தோற்றத்தை கிடையாது. மகாராஜா, இந்த திருமணம் செல்லுபடியாகாதுன்னு சொல்றதுக்கு முன்ன இந்த தம்பதியருக்கு நாம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பதான் மனைவிக்கு கணவனுடைய உண்மையான அழகு என்னங்கிறது தெரிய வரும். உங்க 2 பேரோட கருத்துமே எனக்கு சரின்னு தான் படுது.
உங்க 2 பேரோட விவாதங்களும் என்ன ரொம்பவே ஈர்த்திருக்கு. திருமணம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லுவேன். அதை இந்த மாதிரி இவ்வளோ சுலபமா முறிச்சுக்கணுங்கிறத ஏத்துக்க முடியாது. அதே நேரம் உங்க 2 பேரையும் உங்க திருமண வாழ்க்கையை தொடருங்கன்னு என்னால உங்களை வற்புறுத்தவும் முடியாது. ஏன்னா இது உங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க 2 பேரும் இந்த திருமண வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற ஆலோசனையை என்னால கொடுக்க முடியும். நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தோட, குறிப்பா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தேவி. இந்த விசாரணை இதோட முடிவடைது. மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மந்திரியாரே, மகாராஜா, இந்த வழக்குக்கு கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் நான் ஒவ்வொரு புள்ளி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். உத்தரவு மகாராஜா. இப்ப அடுத்த வழக்கு மகாராஜா. தேவி வருணமாலா அவர்களை அழைத்து வாங்க. வருணமாலாவா? விஜயநகரத்துல வேற எந்த வருணமாலா இருக்கா? இது என் மனைவியா இருக்காது. தேவி வருணமாலா அரசவைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆ, பாத்தீங்களா குருஜி, இப்பவாவது நம்மளுடைய குருமாதாவுக்கு கொஞ்சமாவது அறிவு வந்துச்சு. நீங்க கண்டிப்பா குருமாதாவுக்கு துரோகம் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஆமா வந்திருக்காங்க. குருஜி, இப்ப உங்க மானம் மறுபடியும் காத்துல பறக்க போகுது, பதவியும் காலியாக போகுது பாருங்க. சும்மா இருக்குடா. நீ சும்மா இருக்க. வணக்கம் சுவாமி. இருக்கட்டும். என்னது கத்தி சுவாமி. இது கத்தின்னு எனக்கும் தெரியும். ஆனா இது எதுக்கு? இதால என்ன குத்தி கொன்னுடுங்க சுவாமி. இன்னைக்கு மட்டும் இந்த அரசவையில நான் பேசலனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இருக்காது சுவாமி. நான் எதுக்காக உன்னை கொல்லணும்? இப்போ நீ எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? என் மேல கருணை காட்டாதீங்க, இப்பவே கொன்னுடுங்க சுவாமி. குருமாதா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஏன் குருதேவர் கிட்ட இவ்ளோ விசித்திரமா நடந்துக்கிறீங்க? மகாராஜா, நான் ரொம்ப பவித்திரமான மனசோட என் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த அற்புதமான காட்சியை இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து பரவசம் அடையணும். இவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கணும். சரி. ஆனா இவர் எனக்கு அதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. மகாராஜா, என்னால எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும்? மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும்போது, அதுவும் இந்த மாதிரி உடையில இருக்கும்போது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது சரியில்லை மகாராஜா. மகாராஜா, நான் என்னோட சுவாமி கிட்ட இந்த வேண்டுகோளை சொல்லி சொல்லி அலுத்து போயிட்டேன். ஆனா இவரு அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா குருமாதா. கல்லூரி தின்கர் அவர்களே, குருமாதாவோட இந்த விருப்பத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அரசவையை பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு மகாராஜா. அபிஷேகங்கிறது கடவுளுக்கும் மகாதேவருக்கும் நடக்கக்கூடியது. மனுஷங்களுக்கு அபிஷேகம்னா அது கடவுளையே அவமதிக்கிறதாகும். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கும் இது தவறுன்னு தோணுதா? இல்ல மகாராஜா, நம்ம எல்லாருக்குமே நம்ம குருமாதாவுடைய உணர்வுகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க குருதேவரை மட்டும்தான் தன்னுடைய கடவுளா பாவிக்கிறாங்க. அவருடைய சிரத்திலிருந்து அவருடைய பாதம் வரைக்கும் ஒரு சிவலிங்கத்தை போலதான் பாவிக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு பார்வதி தேவியாவே வாழ்றாங்க. அவங்க சுவாமிக்கு அவங்க பாலாபிஷேகம் பண்றத கடவுளோட நாம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுக்கான அனுமதி கொடுத்தே ஆகணும். மகாராஜா, எனக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்ல. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சங்கடமான நிலைமையில, அதுவும் இந்த உடையில. வேண்டாம் 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 வேண்டாம். கிழவனோட நிலைமை பாத்தியா? அந்த மாதிரி கொடுமையான நிலைமையை பாக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. அசிங்கமா இருக்குல்ல. மனுஷங்களுக்கு அபிஷேகங்கிறது ரொம்ப பாவமான செயல். நானும் ஒத்துக்கிறேன், மனுஷங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. சரி இருக்கட்டுமே, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட வேற ஒரு தீர்வு இருக்கு. முதல்ல நாம ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்தாகணும் அரசே. அங்க குருதேவரை உட்கார வச்சு அவருக்கு எதிரிலேயே சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணணும்.
அப்ப குருமாதா அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பவித்திர கணவரா நினைச்சு அத அபிஷேகம் பண்ணா ஒத்துக்குவீங்களா? அபிஷேகத்துக்கு அப்புறம் அதுல இருந்து சில துளிகள் நம்ம குருதேவர் மேல நிச்சயம் படும். அப்படி செஞ்சா குருமாதாவுடைய விருப்பமும் நிறைவேறும், கடவுளை நாம அவமதிச்ச மாதிரியும் இருக்காதுன்னு நம்புறேன். மகாராஜா, இது சரியாதான் இருக்கும். பொதுவா எந்த ஒரு அபிஷேகமா இருந்தாலும் அதை நாம ஏதாவது ஒரு கோவில்ல தான் நடத்தியாகணும். சொல்லுங்க குருமாதா, உங்களுக்கு எந்த கோவில் சௌகரியப்படும்? நீங்க கோவில்னு சொன்னீங்கன்னா என் கணவர் இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில். அப்படின்னா அது உங்க வீடுதான். ஆமா. மகாராஜா, முடிவாயிடுச்சு. இந்த அபிஷேகம் குருமாதா வீட்லயே தான் நடந்தாகணும். நல்லது. உங்களோட இந்த யோசனையை நான் ஏத்துக்கிறேன். அற்புதம், அற்புதம். இதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. குருமாதாவும் சந்தோஷப்படுவாங்க, குருதேவரும் சம்மதம் கொடுத்துட்டாரு. மந்திரியாரே, இது வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு 2 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் கல்லூரி தின்கர் அவர்களுக்கு 1 புள்ளி. ராமகிருஷ்ணா, நான் உன்னை சுலபமா வெற்றி அடைய விட மாட்டேன். பக்கத்துல வா. சுவாமி, இதெல்லாம் அரசவைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. என் மனசுக்குள்ள இருந்த உணர்வுகள் ரொம்ப தீவிரமாயிடுச்சு. குருதேவா, குருமாதாவை புரிஞ்சுக்கோங்களேன். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையை அரசவைக்கு கொண்டு வந்தா அப்போ அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா. சாரதா தேவியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா தாயாரும் இருவரும் அரசவைக்கு வருகிறார்கள். பாத்தியா, என் மனசுல ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு. வணக்கம். போங்க போங்க, என் பிரபு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ கடவுளே. இப்போ சமாளி ராமா, பெரிய எவனாட்ட பேசிக்கிட்டு இருந்த, இப்ப பேசி பார்க்கலாம். ஏச்சு வாய் மூடு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தாங்க? குடும்ப நீதிமன்றம் அமைச்சதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப புரிஞ்சிருச்சு ராமகிருஷ்ணா. விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லா மனைவிகளுக்கும் இன்னைக்கு குடும்ப நீதிமன்றத்துல அவங்க கணவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்த நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வணக்கம் மகாராஜா. வணக்கம், வணக்கம் அம்மா. உங்க 2 பேரையும் இந்த தர்பாருக்கு வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இங்க 2 பேருக்கு அரசவையில என்னம்மா வேலை? வீட்டுல என்ன படாத படுத்துறது பத்தாது. மகாராஜா, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நாங்க இங்க வந்தோம். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, உங்க கஷ்டம் என்ன, உங்க பிரச்சனை என்ன? நான் அதுக்கு தீர்வு சொல்ல முயற்சி பண்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. அம்மாவா இல்ல நானா? யார நீங்க பாதுகாப்பீங்க? சாரதா தேவி, நான் உங்க 2 பேரையுமே பாதுகாப்பேன். ஆனா யார்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுங்க. இல்ல மகாராஜா, நான் உங்களை கேக்கல. தோ நிக்கிறாரு, இவரை தான் கேக்குறேன். சொல்லுங்க, எங்க 2 பேர்ல யார காப்பாத்துவீங்க? பதில் சொல்லுங்க. சாரதா தேவி, எனக்கு உங்க கேள்வியை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒருவேளை நானும் அம்மாவும் தண்ணியில மூழ்கிட்டோன்னு வைங்க, அப்போ முதல்ல இவரை யார காப்பாத்துவாரு? பதில் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ்வளவுதானா? இது ஒரு விஷயமே கிடையாது மகாராஜா. அசட்டுத்தனமான அனாவசியமான ஒரு கேள்வி. அனாவசியமான கேள்வியா? மகாராஜா, இவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? இதெல்லாம் அனாவசியமான கேள்வியே கிடையாது. நாங்க வீட்ல இருக்கும்போது இதே கேள்வியை இவர்கிட்ட நாங்க கேட்டோம். அப்போ இவரு அம்மாவை தான் காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அப்போ நாங்க செத்து போறதுல இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? மகாராஜா, இதுக்கு நீங்க தான் சரியான பதில சொல்லணும். ஒரு கணவன் மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியறது தானே இது. ஒரு மனைவியோட உயிர் பிரச்சனை இது. அவளோட பாசத்துக்கான பிரச்சனை இது. அமைதி குருதேவா. குருதேவா, அமைதியா இருங்க. சரி மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல போற? சத்தமா கொஞ்சம் வெளியில கத்துங்க. மகாராஜா,
அதாவது நான் தண்ணியில இறங்கினா நானே முழுகி போயிடுவேன், என்னோட சேர்ந்து அம்மாவும் முழுகி போயிடுவாங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. மகாராஜா, நம்ம சாரதா தேவி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எங்களை காப்பாத்தியாகணும். ஏன்னா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அம்மாவுக்கும் நீச்சலே வராது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால இவங்க விடை பெறுவதற்கான உத்தரவை நீங்க கொடுங்க. மகாராஜா, யாருக்கு நீச்சல் தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாம் இப்ப கேள்வி கிடையாது. இவரை யாரு முதல்ல காப்பாத்துவாருங்கிறது தான் கேள்வியே. குருதேவா எல்லாரும் அமைதியா இருங்க. சரி மகாராஜா. உங்க கேள்வி பிரமாதமா இருக்கு, ரொம்ப உபயோகமான கேள்வி. இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனே நீந்த பயிற்சி எடுத்துக்கணும். அவன் நீச்சல் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஏரியில போய் இறங்குவான். அப்பதான் உங்க அர்த்தமுள்ள கேள்விக்கு அர்த்தமுள்ள பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? சரிதான் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, அங்க இருந்து இல்ல, இங்க பக்கத்துல வந்து நான் சொல்றத கேளு. இத வர மகாராஜா. வந்துட்டு அரசே. நான் சொல்றத கவனமா கேளு. சரி. இதுக்கப்புறமும் நீ நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டேன்னா என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டா ராமகிருஷ்ணா. என் மூச்சவன நிறுத்திக்க விட தவிர நீச்சல் மட்டும் கத்துக்கவே மாட்டா அரசே. அற்புதம் அற்புதம். இப்ப நீ போய் நான் கொடுத்த ஆலோசனை படி நடந்துக்க. என்ன? சரிங்க அரசே, உத்தரவு. அப்படியே நடந்துக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கு. மகாராஜா, இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னா, கழுவா நீயா? இவன் யாருன்னு தெரியுமா? இவன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தான். சின்ன வயசுல நான் இவனை வாங்குன்னு வாங்கியிருக்கேன் தெரியுமா? இவனை ஓட ஓட அடிச்சு தடியாலேயே விரட்டி இருக்கேன். அவன் துணி அவுந்து போற அளவுக்கு அவன் பயப்படுவான். முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன். சின்ன வயசுல எனக்கு பொழுது போகலன்னு வைங்களேன், இவன் கிட்ட போய் தான் விளையாட்டு காட்டிட்டே இருப்பேன். சாரதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு கூட இவன் அடையாளம் தெரியலையா? இவன் தான் கழுவா. அம்மாக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இவன் சுவாமிநாதனோட பையன் கழுவா. அட ஆமாமா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. அட நீயா? ஐயோ, சத்தி சிரிக்க வச்சிருக்க போல இருக்கே. எது போக. அம்மா உங்களை வணங்குறாங்க. இருக்கட்டும், போய் தொலைங்க. போயிடுங்க, வந்துடாதீங்க. மகாபிரபு அரசவையை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. அடுத்த பஞ்சாயத்தை, அதாவது நம்ம அடுத்த விசாரணைய ஆரம்பிக்கலான்னு சொல்ல வந்த மகாராஜா. மிக்க நன்றி பண்டிதனே ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, மீனம்ம நாயுடுவையும் அவங்க குடும்பத்தையும் இங்க ஆஜர்படுத்துங்க. மகாராஜா, இவங்க மீனம்மா நாயுடு. இவங்களோட பையன் புஜுன்னு இவங்க சொல்றாங்க. கடந்த 7 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த பையனை பெற்றெடுத்தாங்க. அப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அதனால பயந்து போய் அவங்க தன்னோட பையனை தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஒரு கோயில்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கோயில்ல இருந்து இந்த ஏழை தம்பதிகள் சசிகாந்தும் பார்கவியும் இவனை கடவுளோட ஆசீர்வாதமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆனா இப்ப மீனம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க தன்னோட மகனை திரும்ப பெற வந்திருக்காங்க. மகாராஜா, இது அநியாயம் தானே? 7 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பையனை கோவில்ல யாருக்கும் தெரியாம சாகட்டும்னு ஈவு இறக்க இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த தாய்ப்பாசம் எங்க போச்சு? அப்ப இந்த இதயம் ஏன் துடிக்கல? இல்ல மகாராஜா, இல்ல, நான் என் பையனை கொடுக்க மாட்டேன். இவன் எங்க பையன் மகாராஜா. இவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மகாராஜா, என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே நான் பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கேன். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் என்னோட பையனை தியாகம் பண்ணிருக்க கூடாது. ஆனா இப்போ
நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தத்தை தேடி வந்திருக்கேன். மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி அந்த பையனை தத்தெடுக்கிறத நான் மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா. என் முன்னோர்களோட சொத்துக்கு வாரிசு யாரும் கிடையாது மகாராஜா. நான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க ஆசைப்படுறேன். பண்டிதனை ராமகிருஷ்ணா, மகாராஜா, இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். இந்த வழக்குக்கு உன்னுடைய கருத்து என்ன? மகாராஜா, மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருந்தும் கூட இந்த பார்கவியும் சசிகாந்தும் இந்த சிறுவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. இவங்களுடைய இந்த பாசத்தை எதாலையும் ஈடுகட்ட முடியாது. அவங்க பெற்றெடுக்காத குழந்தைங்கிறதுக்காக அவங்க வளர்த்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது நிச்சயம் அநியாயமா தான் இருக்கும் அரசே. புராணங்கள்ல கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெற்றோர்களுக்கான அதிகாரம் தாய் யசோதைக்கும் தந்தை நந்தனுக்கும் தான் கொடுக்கப்பட்டது. தேவகிக்கோ வாசுதேவருக்கோ கிடையாது. பெற்றெடுத்தவங்க என்னவோ அவங்களா இருக்கலாம். ஆனா புராணங்கள்ல பெற்றவங்களை விட குழந்தையா பாவிச்சு வளர்த்தவங்களுக்கு தான் அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான பாசமும் கூட. இது பொய் மகாராஜா, சுத்த பொய். பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கருத்தை ஏத்துக்க முடியாது. ஏன்னா என்னோட சின்ன வயசுல என் சித்தி தான் என்ன தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்க, என் மேல பாசத்தை பொழிஞ்சாங்க. அப்படி இருந்தாலும் நான் என்னோட சித்திக்கு தாய் ஸ்தானத்தை கொடுக்க முடியுமா? என்ன பெத்தவங்களை விட்டு கொடுக்க முடியுமா? கல்லூரி தினகர் அவர்களே, இந்த விஷயத்துல உங்க கருத்தையும் சொல்லுங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான். பெற்றெடுத்த தாய் தந்தையோட பாசத்தை விட வளர்த்த தாய் தந்தையோட பாசம்தான் உயர்ந்தது. எல்லாம் நாசமா போச்சு. இவன் தன்னோட சின்ன வயசு நட்பை புதுப்பிக்கிறான் போல இருக்க. இருந்தாலும் நாம பார்கவி மற்றும் சசிகாந்தோட நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்டாகணும். அவங்கள உதாசீனப்படுத்தினா வளர்த்த தாய் தந்தையோட அந்த பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியாது. ஆஹா, இப்பதான் போன உயிர் திரும்பி வந்துச்சு. எதிர்காலத்துல இப்ப என்ன பிரச்சனை வந்தது? அதோட அத மையமா வச்சு நம்ம நிகழ்காலத்தை அவமதிக்க கூடாதே. அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அரசே. அவன் கண்களை பாருங்க, எவ்வளவு உருகிறான் பாருங்க. தன்னை வளர்த்தவங்க மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். மகாராஜா, சிறுவர்கள் அவங்க விளையாடுற பொம்மைகள்லயே பாசம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவன் தன்னை வளர்த்தவங்க மேல பெரிய அன்பு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்து அந்த பையனை எப்படி பிரிக்க முடியும் அரசே? நான் பார்கவி மற்றும் சசிகாந்தோட உணர்வுகளை தட்டி கழிக்கல. ஆனாலும் என்னோட கேள்வி உண்மையான தாய் தந்தையரை பத்தி இல்ல, அந்த பையனோட எதிர்காலத்தை பத்தி தான் கேக்குறேன். பார்கவியாலையும் சசிகாந்தாலையும் இந்த பையனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியுமா? நல்ல உடைகள், ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க முடியுமா? ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை இந்த பையனுக்கு கொடுக்க முடியுமா? வெறும் மீனம்மாவாலையும் ரவிசங்கராலையும் மட்டும்தான் இந்த பையனுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் மகாராஜா. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன், மீனம்மா அந்த பையனை அனாதையா விட்டுட்டு போனது பெரிய தப்பு தான். ஆனா அவங்க அந்த தப்பை திருத்திக்கிட்டு பிராய்ச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இந்த பச்சாதாபம் 7 வருடங்களா எங்க போச்சு? மீனம்மாவாலையும் அவர் கணவராலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்க முடியலங்கிறதுனால அவங்க அனாதையா விட்டுட்டு போன சிறுவனை இப்ப மறுபடியும் உரிமை கொண்டாடுறாங்க. ரொம்ப சுலபமா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா மீனம்மாவோட தாய் பாசத்து மேலேயே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஆனா மகாராஜா, ஒரு நொடியாவது அந்த தாயை பத்தி நாம கொஞ்சம் சிந்திச்சாகணும். இந்த நிறைஞ்ச சபையில அந்த தாய் தன்னோட தவற ஒத்துக்கிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய பெத்தெடுத்ததா சொன்னாங்க. அதனால சொந்த மகனை அடையணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை மகாராஜா. மகாராஜா, நீங்க அந்த பையனோட எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல முடிவை நீங்க நிச்சயம் எடுத்தாகணும். கண்டிப்பா கண்டிப்பா. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசே. நாம எல்லாரும் நம்மளுடைய கருத்துக்களையும் முடிவுகளையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சிறுவனுடைய நிலைமையை பாருங்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கலையே. அது என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணணும்.
7 வயசு சிறுவனா இருக்கிற அந்த பையன் தன்னோட எதிர்காலத்தை பத்தி எப்படி சரியான முடிவை எடுக்க முடியும்? இப்ப அந்த பையன் கிட்ட கேட்டா பார்கவியோடையும் சசிகாந்தோடையும் தான் இருப்பேன்னு சொல்லுவான். மகாராஜா, நீங்க இன்னைக்கு உண்மையான தாய் கிட்ட தான் அந்த பையன் இருக்கணும்னு நீங்க தீர்ப்பு வழங்கினா அந்த பையன் நிச்சயம் வேதனைப்படுவான், அழுவான். ஆனா கொஞ்சம் வருஷங்கள் போன உடனே அவங்கள மறந்துடுவான். அப்புறம் இந்த பையனோட மனசுல மீனம்மா தேவியும் ரவிசங்கரும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களதான் இந்த பையன் மொத்த உலகமாவும் நினைப்பான். ஏண்டா மணி, ஒரு பக்கம் இந்த பண்டித ராமகிருஷ்ண பாச பிரச்சனைக்கு தான் மனசுல இருந்து முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த கல்லூரி அப்படி இல்ல, தன்னோட அறிவை மட்டும்தான் பயன்படுத்துறாரு. ஆனா நம்ம கிட்ட ஒரு கிளை இருக்கே, அது அறிவாலையும் யோசிக்காது, மனசாலையும் யோசிக்காது. மூளை இருந்தா தானே யோசிக்கிறதுக்கு. இப்ப யாருக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு பார்க்கணும். அறிவுக்கா இல்ல மனசுக்கா? பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு சங்கடமான நிலைமை நம்ம எல்லார் முன்னாடியும் வந்திருக்கு. இந்த சின்ன பாலகன், இந்த அப்பாவி பாலகன், அவனுடைய 2 தாயார்களோட அரவணைப்பிலையும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? மீனம்மா தேவி கிட்ட தான் இத்தனை வருஷமா வளர்த்த அந்த பாலகனை ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் பார்கவி தேவியும் சசிகாந்தும் அந்த பாலகனை சந்திக்க வந்து போக முடியாதா? அவங்க தொடர்புல இருக்கலாமே. 2 பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தானே. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா பண்டிதனே ராமகிருஷ்ணா? இல்ல மகாராஜா, அப்படி செஞ்சா அந்த பையனுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அவனோட மனநிலையும் பாதிக்கும். யாரை ஏத்துக்கிறதுன்னு அவன் குழப்பமாயிடுவான். ஆமா மகாராஜா, அதுவும் உண்மைதான். ஏன் ஆலோசனை பிரகாரம் அந்த பையனை மீனம்மா தேவி கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. அப்புறம் பார்கவியும் சசிகாந்தும் ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவங்களோட நிழல் கூட அந்த பையன் மேல படக்கூடாது. அப்பதான் அந்த பையன் மீனம்மா தேவியையும் ரவிசங்கரையும் முழுமையா ஏத்துப்பான். அப்புறம் ஒரு புது வசதியான வாழ்க்கைய வாழுவான். மகாராஜா, இதெல்லாம் ரொம்ப... மகாராஜா, இப்போ இந்த முடிவை நீங்க தான் எடுத்தாகணும். நீங்களே இந்த பையன் யார் கூட இருக்கணுங்கிறத சொல்லிடுங்க. இந்த ராஜ்யத்தோட மகாராஜாங்கிறதுனால எதிர்கால சந்ததிகளோட நன்மைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நான் ஒரு நல்ல முடிவை எடுத்தாகணும். பார்கவி தேவி, நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு உங்களோட மகனின் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா? ஆசை இருக்கு மகாராஜா. அப்ப என்னோட முடிவை சொல்ற கேளுங்க. இந்த பாலகனை மீனம்மா தேவி கிட்ட ஒப்படைச்சாகணும். வேண்டாம் மகாராஜா, எங்க பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. மகாராஜா, இது அநியாயம். வளர்த்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பானது. இதை என்னால ஏத்துக்க முடியல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அவங்களுடைய வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. இத்தனை வருஷமா இந்த பாலகனை அவங்க வளர்த்திருக்காங்க. எனக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் என்னால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இப்ப கேள்வி அந்த பாலகனோட எதிர்காலத்தை பத்தினது. குருஜி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வெந்த பொண்ணுல நீங்க வேலை பாய்ச்சிடுங்க. இதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சே. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் நியாயம் வழங்குறதுல சிறந்து விளங்குறாரு. இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட மகாராஜாவை நீ ரொம்ப அவமானப்படுத்துற. மகாராஜா, நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய வேலை வெறும் ஆலோசனை வழங்குறது மட்டும்தான். முடிவெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராஜா, நீ இல்ல. மகாமந்திரியாரே, மகாராஜா, என்னுடைய உத்தரவை இப்பவே இந்த நொடியே அமல்படுத்துங்க. இந்த பாலகனை உடனடியா மீனம்மா தேவி கிட்ட ஒப்படைங்க. பார்கவி தேவியும் சசிகாந்தும் வேற ஒரு ஊர்ல வசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு உண்டான செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். சரி, உத்தரவு மகாராஜா. வீரர்களே, இது அநியாயம். நிறுத்த சொல்லுங்க மகாராஜா. இதை என்னால பார்க்க முடியல.
என் மனசு இதை ஏத்துக்க மறுக்குது. ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறது மகா பாவம். இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இதை நீங்க செய்யக்கூடாது அரசே. எச்சரிக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்திக்க. மகாராஜா சொன்னது உனக்கு கேட்கலையா? உன்னோட வேலை வெறும் ஆலோசனை சொல்றது மட்டும்தான். நீங்க சொல்றது உண்மைதான் குருவே. நான் இந்த அரசவையுடைய சிறப்பு ஆலோசகனா இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. ஏன்னா நியாயம் இல்லாத இடத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இருக்க மாட்டான். அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணன் அழைக்கப்படுற நான் விஜயநகர ராஜ்யத்துடைய அரசவையின் சிறப்பு ஆலோசகன்கிற பதவியை தியாகம் செய்றேன். ஒரு வழியா ராமகிருஷ்ணன் தன்னோட பதவியை விட்டு விலகி போயிட்டான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய மகாராஜாவுக்கு முதுக காட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தப்புதான் மகாராஜா. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. என்ன மன்னிக்கணும். மகாராஜா, நான் சொல்றது கேளுங்க. மகாராஜா, குருஜி குருஜி, இந்த அளவுக்கு நீங்க உற்சாகமா இருந்து இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்ல. நம்ம குருஜிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லையே. ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு வழியா என் கனவு நிறைவேறிடுச்சு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானாவே தன்னோட பதவியை விட்டு விலகிட்டான். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுறதுக்காக இன்னும் ஒரு வேலை மீதி இருக்கு இல்லையா? வாங்க இருங்க. பண்ண போறேன். அம்மா, இன்னைக்கு நீங்க எனக்காக அல்வா தானே கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாசனையே ஆளை இப்படி தூக்குதேம்மா. கொஞ்சம் கொடுங்க, லுசி பார்க்கலேனே. அம்மா சொல்றாங்க இது அவங்களோட மகன் ராமகிருஷ்ணனுக்கா. அவன் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவன் தான் சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணுமா. ஆஹா, ரொம்ப அருமையான வாசனை வந்துகிட்டு இருக்கு. இந்த வாசனையை வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுல அல்வா பண்ற மாதிரி தோணுது. பண்டித ராமகிருஷ்ண அரசவையில தாம் பதவியை விட்டுட்டு வந்திருக்கான். அது இவங்களுக்கு தெரியவே இல்லை. அதான் குருஜி, நீங்க வந்துட்டீங்களே. அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா அதை கெடுத்து மண்ணள்ளி போடுறதுல உங்களை விட கை தேர்ந்தவங்க யாரு இருக்க முடியும்? குருஜி, உங்க கைவனத்தை காட்டுங்க. குருஜி, உங்களோட சுயரூபத்தை காட்டி அவங்க மகிழ்ச்சியா இல்லாத அளவுக்கு பண்ணிடுங்க. அம்மா எடுத்துக்கோங்க. தட்டெடுத்து அல்வா மேல மூடி வைங்க. கிழவன் வந்திருக்கான். வாங்க வாங்க போலாம்.
வணக்கம்மா. ஆஹா அம்மா, எந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இவ்வளவு சுவையான மனமான இனிப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் என்னோட பிரியமான மக ராமகிருஷ்ணனுக்கு தான். பண்ணுங்க. பண்டித ராமகிருஷ்ணன் இனிப்பு சாப்பிடுறது இதான் கடைசி நாளா இருக்கும். டேய் கனிமணி, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு அரசவையில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லடா. என்ன நடந்தது அரசவையில? என்னோட மகன் எப்பவும் போல ஏதாவது அற்புதமான வேலையை தான் செஞ்சிருப்பான். எவ்வளவு அற்புதமான வேலை தெரியுமா அது? அத வார்த்தையால விவரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவ்வளவு அற்புதமான வேலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவசியம் தெரியணுமா? உங்க பையன் பண்டித ராமகிருஷ்ண மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர வேணும்னே அவமானப்படுத்திட்டான். சிவ 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 சிவா, என்னால சொல்ல முடியல. என்ன அவமானமா? மகாராஜாவியா? இல்ல 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 இல்ல, அதுதான் உண்மை. அதை எப்படி சொல்றது? அவன் வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா இந்த தடவை எல்லைய மீறிட்டான். அது மட்டும் இல்லாம மகாராஜா கொடுத்த சிறப்பு ஆலோசகர் பதவியை கூட தியாகம் பண்ணிட்டான். ஆனா இந்த மாதிரி ஒரு புண்ணியமான காரியத்தை எங்க குருஜி தான் பண்ணி இருக்கணும், பண்ணலையே. குருஜிக்கு வேற வயசாகி போச்சு இல்லையா குருஜி? கூப்பிட்டீங்களா குருஜி? நான் அவனுக்கு புரிய வைக்க நினைச்சேன். மகாராஜாவை அவமானப்படுத்தி அவருக்கு முதுக காட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது புரிய வைக்க நினைச்சேன். ஒரு மூத்த அண்ணன் மாதிரி நடந்துகிட்டேன். ஏண்டா மணி, இந்த கிழவன் அவரை போய் அண்ணன்னு சொல்றா. ஆனா செத்து போன பண்டித ராமகிருஷ்ண அப்பாவோட இந்த கிழவனுக்கு 10 வயசு ஜாஸ்தி. இப்படி தனக்கு முதுக காட்டிக்கிட்டு போக கூடாதுன்னு கோவத்துல மகாராஜா கூட சொல்லி பார்த்தாரு. உடனே அவன் மகாராஜாவுக்கு தன்னோட முகத்தை காட்டிக்கிட்டு அப்படியே புறப்பட்டு வந்துட்டான். அப்ப கூட நான் அவனை தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவன் என்னடான்னா என்ன கண்டபடி திட்டான். அதனாலதான் இங்க வந்த. தன்னோட பையன் என்ன காரியம் பண்ணிருக்காங்கிறது பெத்த தாய்க்கு தெரியணும் இல்லையா? அத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன நீங்க அப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது இந்த கிழவனோட சதி வேலையா தான் இருக்கணுமா? அம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்க குருஜி பண்டித ராமகிருஷ்ண பதவியை விட்டு போனதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அவரோட சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கிக்கிறதுக்காகத்தான் அவரே இங்க வந்தாரு. சரியா சொன்னடா. இவரு கணவருக்கு எதிரான ஒரு சதி வேலையை பண்ணிருக்காரு. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணுமா? இப்ப நீ என்னமா சொல்ற? நான் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா நீங்க தடி எடுத்துக்கோங்க. ஐயோ அம்மா, அம்மா அவசரப்படாதீங்க. அரசவையில என்ன நடந்ததோ அதை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க அனாவசியமா கோவப்படாதீங்க. ஐயோ டேய் காப்பாத்துக்கடா. ஐயோ அம்மா விட்டுருங்க. மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓடி வந்திருக்காங்க. தாத்தாச்சாரி என்னமா உளறிட்டு போறாரு, அதை கேட்டீங்களா நீங்க? அவர் ஒண்ணும் உளறிட்டு போகல சாரதா. அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா சாரதா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையானதுதான். அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே உன்னோட பதவியை நீ விட்டுட்டு வந்திருக்கலாமா? ஆமாண்டா குண்டப்பா, விட்டுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களாமா, எதுவுமே நடக்காத மாதிரி கால் மேல கால் போட உட்கார்ந்திருக்காரு. இப்படி முன்ன பின்ன எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பதவியை விட்டுட்டு வந்துடுறதா? என்ன செய்யறது? பதவியை விட முக்கியமான ஒரு விஷயம்னா அது உண்மைதான். அதனாலதான் பதவியை தியாகம் செஞ்சுட்டு வந்தேன். ஏம்மா, நீ தானே எனக்கு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்ப, எப்பவும் உண்மைக்கு துணையாருன்னு. அதைத்தான் செஞ்சுட்டு வந்தேன். பதவி இருந்து என்னமா லாபம்? அதுல மரியாதை இருக்கணும் இல்லையா? இதையும் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. நானா? அம்மாவா? இல்ல, காளி அம்மா. என்ன? ஆமா, காளி மாதா என்ன சொன்னாங்கன்னா, நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய உதவி எல்லா மக்களுக்கும் சரியா கிடைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். நாங்க ஒருவேளை மகாராஜாவுக்கு என்னுடைய உதவி திரும்ப தேவைப்படும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவர் அரசவைக்கே கூப்பிட்டுக்குவாரு. ஆனா அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? வீட்டு செலவெல்லாம் எப்படி பாத்துக்கிறது? நீங்களே சொல்லுங்க. அத பத்திலாம் இப்ப கவலையப்படாத சாரதா. முதல் வேலையா இப்போ நீ எனக்கு சுவையான சாப்பாடு செஞ்சு கொண்டு வா.
ஆஹா, இப்ப வேற அல்வாவோட வாசனை ஆளையே தூக்குதே. அம்மா, அதுல இருந்து கொஞ்சம் தனியா எடுத்து வை. தனியா எடுத்து வைக்கணுமா? யாருக்காக? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்க. விருந்தாளியா? இப்ப இந்த விருந்தாளி வராங்க? என்ன அவசரம், வந்ததும் பார்க்க தானே போறீங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், வரப்போற விருந்தாளி கிட்ட நீங்க யாரும் தப்பா நடந்துக்க கூடாது. அம்மா, முதல்ல நீதான் பேச்சு போடுவேன். மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவை அரசவையை விட்டு வெளியேற விட்டுருக்க கூடாது. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பாரை விட்டு வெளியேறத நானும் விரும்பல. ஆனா என்ன மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு. உங்களை ரொம்ப கௌரவமா நடத்துறவரு. நீங்க அவருக்கு புரிய வச்சிருக்கணும். என்ன புரிய வைக்க சொல்ற? மகாராணி சின்னாதேவி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு என்ன புரிய வச்சிருக்கணும்னு சொல்ற? ஒரு அப்பாவி பாலகனை தன்னோட தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிக்கிறது எனக்கும் பிடிக்கலதான். ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு அந்த பாலகனோட எதிர்காலம் தான் முக்கியமா தெரிஞ்சது. கல்லூரி தினகர் அவர்கள் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து. ஒரு பாலகனோட எதிர்காலம் தான் எல்லாத்த விடவும் முக்கியம்னு சொன்னார். ஆனா மகாராஜா, ஆனா என்ன மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சது மட்டும் சரியா? நிறைஞ்ச அரசபையில என்ன அவமானப்படுத்திட்டான். அப்படி நினைக்காதீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன செஞ்சிருந்தாலும் அவனோட உத்தேசம் உங்களை அவமானப்படுத்துறதா இருந்திருக்காது. ஏன்னா அவன் உங்களை ரொம்ப நெருக்கமானவரா பாவிக்கிறான். உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? நான் இனிமே சமையல் செய்யவே போறதில்ல. அதாவது கல்லூரி அவர்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை விட ரொம்ப சிறந்தவர். மகாராஜா, வெற்றி பெற்றது நான் தானே? மகாராணி திருமலாம்பா, நீ உன்னோட வெற்றியை மட்டும்தான் யோசிக்கிற, பண்டிதர் ராமகிருஷ்ணாவை பத்தி இல்ல. பண்டிதன் ராமகிருஷ்ணனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ஏன்னா இப்ப இந்த போட்டி கல்லூரி தினகர் அவர்களுக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் இடையில இல்ல. பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் எனக்கும் தான் போட்டி நடக்க போகுது. மகாராஜா, கடவுளே, என் மனசுக்கு எதுவும் சரின்னு படல. விபரீதம் எதுவும் நடக்க கூடாது. நான் விடிய காலையிலேயே காளி மாதாவை தரிசனம் பண்ண போகணும். அம்மா, போஜனத்துல இருந்து வர வாசனை ஆளை தூக்குதே. இன்னும் நீங்க வீட்டுக்கு வரப்போ ஒரு விருந்தாளி யாருங்கிறத சொல்லவே இல்லையே. இவன் தான் நீங்க சொன்ன விருந்தாளியா? ஏ கல்லு, வா வா, உள்ள வா. அட வாப்பா, காலணிகளை கழட்டிட்டு வா. வாங்குறல வா. ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. பாத்தியா, போஜனம் தயாரா இருக்கு. எப்படி இருக்க நண்பா? சரி வா. நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா? ஆச்சாரியார் என் துக்கத்தை விசாரிக்க வந்த மாதிரியே நீயும் வருவேன்னு எனக்கு முதல்லயே நல்லா தெரியுமே. பத்தியா, அம்மா உனக்கு பிடிக்கும்னு அல்வால செஞ்சு வச்சிருக்காங்க. சரி வா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம். வா. அட என்னப்பா நீ, கோவம் என் மேல தானே, அம்மா மேல இல்லையே. இது அவங்களே உனக்காக செஞ்ச அறுசுவை விருந்து. வா 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 வா, வந்து உட்காரு. வா உட்காரு, உட்காரியா. சரி சாப்பிடுவோமா? ஆச்சரியமா இருக்கே, நடந்ததுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே. உன் மனசு என்ன கல்லா? நீ சொல்றது புரியலையே கல்லு. என்னோட ஒரே லட்சியம் என்னன்னு தெரியுமா? நிறைஞ்ச சபையில நீ அவமானப்படணும். ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட தோல்வியை ஏத்துக்கிட்ட. அரசவையில நான் அவமானப்படுறத நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? ஆனா ஏன்? நான் உன்னோட விரோதி கிடையாதே. உனக்கு ஏன் இவ்வளவு குரோதம்? சரி அதெல்லாம் விடு, நம்ம முதல்ல சாப்பிடுவோம், மற்ற விஷயங்களை பொறுமையா பேசுவோம். நீ நினைக்கிற மாதிரி நான் உன் நண்பன் கிடையாது, உன்னோட ஜென்ம விரோதி. என்ன? ஞாபகப்படுத்தி பாரு. 15 வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்க பாலிய பருவத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா? அப்படித்தானே? இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? பிள்ளை கடைசியில தாய் கிட்ட தானே போய் சேர்ந்தாகணும். முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன், முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன். கல்லு,
நான் அது ஏதோ விளையாட்டுத்தனமா சொன்னது. அறியாத வயசுல ஏதோ பேசிட்டேன். நாம எல்லாருமே அப்போ சின்ன பசங்களா தானே இருந்தோம். நீ அன்னைக்கு அவமானப்படுத்தினது என் வாழ்க்கையில அவமான சின்னமாவே மாறிடுச்சு. அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன். அதனால நீ உங்க அப்பாவும் அவமானப்பட்டிருக்கீங்க. ஆனா அதுக்காக நீ இன்னுமா கோவமா இருக்க? சரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. முடியாது ராமா. நீ செஞ்ச அந்த தவறு என் சின்ன வயசு வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. நீ பண்ண காரியத்தினால நானும் என் அப்பாவும் ஊரை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு. என் அப்பாவோட கௌரவம் நிரந்தரமா நாசமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். இன்னைக்குதான் என்னோட பகை முழுமை அடைஞ்சிருக்க. முட்டாள் நான் இல்ல ராமு, நீதான் முட்டாள். அரசவையில மகாராஜாவை அவமானப்படுத்துறது ஒரு முட்டாளால மட்டும்தான் முடியும். நீ நினைச்சாலும் அந்த அரசவைக்குள்ள உன்னால கால் எடுத்து வைக்க முடியாது ராமு. என்கிட்ட இப்படிலாம் பேசுன உங்க அப்பா தான் சொன்னாரா? அவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்த அவரு இப்படி கீழ்த்தரமாவா யோசிப்பாரு? கல்லு ஒருத்தர் கீழ்த்தரமா நடத்துறதுனால நாம எந்த உயரத்துக்கும் போக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்க. நாம கத்துக்கிற கல்வியும் நம்ம குடும்பத்துடைய பண்பாடும் தான் நம்மள உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நான் அறியாத வயசுல செஞ்ச தப்புக்கு நீ இப்ப பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நியாயமா படல. உன் சுயநலத்துக்காக என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை அவன் தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பிட்டியே, இது நியாயமா இருக்கா? போதும். உன்னோட அறிவுரையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது சரிதான். முதல்ல நான் என்னோட ஊரை விட்டு போனேன். இப்ப உன்னோட முறை. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.